அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அப்படிக்கப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தபீஈன்களின் மீதும் தபீஈன்களின் மீதும் நாதாக்களின் மீதும் ஷஹதாக்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இனி வருகை தர இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் என்றென்றும் நிலைநிறுவட்டுமாக. வாழும் காலம் எல்லாம் உடல் சுகத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட நாள் வாழ்ந்து நல்லமல் செய்யும் நற்பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரு புரிவானாக. வாழும் காலமெல்லாம் எந்நிலையிலும் யாரிடமும் கையேந்தாத அளவருக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி வைப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எதிர்நோக்க இருக்கின்ற ஒரு மாதம், நாம் எல்லாம் ஆவலாக எப்பொழுது அந்த மாதம் வரும் என்று காத்திருந்த மாதம் இன்னும் சில நாட்களில் நம்மை வந்தடைய இருக்கின்றன. எப்படியாவது அந்த மாதத்தை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். 2 மாதத்திற்கு முன்பதாகவே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எனக்கு பரக்கத்து செய், வ பல்லிக்னா ரமலான், எனக்கு ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக்கை தா என்று 2 மாதத்திற்கு முன்பதாகவே நபி அவர்கள் கேட்க சொன்னார்கள். நாம் கேட்டு வந்தோம். சாலிஹீன்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். 6 மாதங்களாக ரமலானை எதிர்பார்த்து இருப்பார்களாம். இந்த ரமலானுக்காக வேண்டி 6 மாதங்கள் காத்து கொண்டிருப்பார்கள். இந்த ரமலானை கடந்தால் யா அல்லாஹ் நான் செய்த ரமலானில் செய்த எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள், அடுத்த ரமலான் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருப்பார்களாம். இறை நேசர்கள், நல்லடியார்கள். அப்படி அல்லாஹ் இந்த ரமலானில் வைத்திருக்கக்கூடிய ரகசியங்கள், இந்த ரகசியங்கள் என்னென்ன வைத்திருக்கின்றான்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் நீங்க எங்கு பார்த்தாலும் அல்லாஹ் 12 மாதங்கள் என்று மாதங்களை கணக்கிட்டான். பட்டியலிட்ட அல்லாஹ் மாதங்கள் 12 என்று சொன்னான். அல்லாஹ்விடத்தில் யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து மாதங்கள் 12 என்று சொன்ன அல்லாஹ் எந்த மாதத்தின் பெயரையும் குர்ஆனில் குறிப்பிடவில்லை. ஒரே ஒரு மாதம் மாத்திரம்தான் குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட ஒரு மாதம், ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்தை மாத்திரம்தான் அல்லாஹ் பெயர் சொல்வான், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் என்று சொல்வான். அப்படிப்பட்ட ரமலானை நாம் அடைய இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ரமலானை நாம் பெரும் பாக்கியத்தை அடைய இருக்கின்றோம். அந்த ரமலானை நாம் எப்படி கையாள வேண்டும், அந்த ரமலானை நாம் எப்படி கழிக்க வேண்டும், அந்த ரமலானை நாம் எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைக்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய சிறப்பை இந்த ஜும்மா உரையிலோ அல்லது சில நாட்களிலோ சில மாதங்களிலோ சொல்லி அடக்கிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரமலானை விசாலமாக்கி வைத்திருக்கின்றான். அந்த அனைத்து விசாலமான ரகசியங்களையும் அடையும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரமலான் நாம் இடையே இருக்கின்ற இந்த ரமலான் அல்லாஹ் பேசும் பொழுது சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, குதிபா அலைக்குமுஸ் ஸியாம், நான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கி இருக்கேன். கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும், இதற்கு முன்னால எப்படி நான் நோன்பு கடமையாக்கினேனோ அதே போன்று நான் நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றேன். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாவுடையவர்களாக ஆகணும், நீங்க தக்வாவுடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் என்று சொல்வார். நோன்பில் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. நோன்பு காலமெல்லாம் சிறப்பு தான், காலமெல்லாம் சிறப்பு தான். கிட்டத்தட்ட நோன்பாளிகள் 13 மணி நேரங்கள் அல்லாஹ்வின் இபாதத்தில் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வின் இபாதத்தில் கழிக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு அமலு இப்னு ஆதம், ஒவ்வொரு ஆதமுடைய மனிதனுடைய நன்மைக்கும் அவன் செய்யக்கூடிய அமலுக்கும் ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு நன்மையை அல்லாஹ் நிர்ணயம் செய்தான், ஒரு நன்மையை அல்லாஹ் நிர்ணயம் செய்தான்.
ஒரு நன்மையை அல்லாஹ் நிர்ணயம் செய்தான். எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மை நிர்ணயம் செய்தான். என் அடியான் தொழுது இருக்கின்றானா, என் அடியான் தொழுது இருக்கின்றானா, இதோ அதற்குண்டான நன்மை. என் அடியான் சதக்கா கொடுத்திருக்கின்றானா, இதோ அதற்குண்டான நன்மை. என் அடியான் ஹஜ் செய்திருக்கின்றானா, இதோ இதற்குண்டான நன்மை என்று அல்லாஹ் நன்மைகளை ஒவ்வொன்றுக்கும் பட்டியலிட்டு அல்லாஹ் கணக்கிட்டு அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை மட்டும் சொல்லும் பொழுது அந்த நோன்பு அவன் எனக்காக வைத்திருக்கின்றான், அந்த நோன்பு அவன் எனக்காக வைத்திருக்கின்றான், எனக்காக வேண்டி பட்டினியாக இருந்திருக்கின்றான், எனக்காக வேண்டி தாகித்து இருந்திருக்கின்றான், அவன் இச்சைகளை விட்டிருக்கின்றான், எல்லாவற்றையும் விட்டிருக்கின்றான். நானே கூலியாக தருகின்றேன், நானே கூலியை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தரக்கூடியது, அல்லாஹ்வை நாம் பெற்றுக் கொள்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைச்சு தரக்கூடியது ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வையே பெறுவதற்கு, அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கு, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கு இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாசத்தில் தான் குர்ஆனை இறக்கினான். ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் 12 மாதங்களை படைத்தான். அந்த 12 மாதங்களில் அவன் பேசிய கலாம் ஷரீஃபை, அவனுடைய வார்த்தைகளை இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம் தான். ரமலானுடைய மாதம் தான். எப்படி சொல்வது ரமலானின் சிறப்பை, ரமலானின் சிறப்பை, ரமலானின் நோன்பின் சிறப்பை எப்படி சொல்வது? அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் மதீனாவில் இருக்கின்றார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க. போறதுக்காக வேண்டி செல்லும் பொழுது நபியிடத்தில் கேட்கின்றார்கள், நாயகமே எனக்காக துஆ செய்யுங்கள், மார்க்க போரில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக வேண்டும் நாயகமே. அந்த ஆசையோடு நபியிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், எனக்காக துஆ செய்யுங்க, இந்த மார்க்க போரில் கலந்து நான் ஷஹீதாக வேண்டும், எனக்காக துஆ செய்வீங்களா நாயகமே சொல்லி நபியிடத்தில் உமாமா ரலியல்லாஹு வந்து கேட்கிறாங்க. நபி கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், உமாமாவை எப்படி அனுப்பினாயோ, அந்த களத்திற்கு போர்க்களத்திற்கு எப்படி சென்றாரோ அப்படியே நிம்மதியாக கனிமத்து பொருட்களோடு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி துஆ செய்கின்றார்கள். இவர் கேட்டது ஷஹீதாக வேண்டும் என்று, இவர் கேட்டது ஷஹீதாக வேண்டும் என்று, நபி கேட்டது அவர் நிம்மதியாக திரும்ப வேண்டும், கனிமத்து பொருட்களோ திரும்ப வேண்டும் என்று கேட்கின்றார்கள். மீண்டும் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இன்னொரு யுத்த களத்தில் போகும் பொழுது கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்கள், அது எனக்காக துஆ செய்யுங்கள், எதற்காக வேண்டி? அல்லாஹ்வின் பாதையில் நான் என்னுடைய உயிரையே தர தயாராக இருக்கின்றேன், யா ரசூலுல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உமாமாவை நீ சலாமத்தாக திருப்பி அனுப்பிவிடு, கனிமத்து பொருட்களை திரும்ப வர வேண்டும் என்று துஆ செய்கின்றார்கள். அடுத்த முறையும் அதே மாதிரி நடந்தது. மூன்றாவது முறை உமாமா போய் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்போ நீங்களே எனக்கு ஒரு நல்ல அமலை சொல்லித்தாங்க யா ரசூலுல்லாஹ், முர்னி எனக்கு ஒரு அமலை சொல்லி கொடுங்க, அந்த அமலை கொண்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வின் அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை பெற வேண்டும், அப்படிப்பட்ட அமலை கொடுங்க. இவங்க கேட்ட நோக்கம் ஷஹீதாக வேண்டும் என்று ஆர்வப்பட்டார்கள் அல்லவா? அப்படி ஷஹீதாகி விட்டால் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வேணாவா யா ரசூலுல்லாஹ், ஷஹீதாக வேண்டாமா யா ரசூலுல்லாஹ், அப்போ நீங்க சொல்லி கொடுங்க நாயகமே என்று நபியிடத்தில் கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸியாம், நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள், நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருகின்றது, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருகின்றது. இந்த நோன்பு சாதாரணமான விஷயம் அல்ல, இந்த நோன்பு சாதாரணமான விஷயம் அல்ல. நம்மை நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தரட்டும். அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, நபியின் காலத்தில் 2 சஹாபிகள் ஒரு சேர இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு செல்லக்கூடியவர், அஷத்து ஜிஹாதன், அஷத்து அவர் அதிகமா ஜிஹாதுக்கு செல்லக்கூடியவர், அவர் ஜிஹாதிற்கு செல்கின்றார். ஜிஹாதில் அவர் மரணித்து விடுகின்றார், ஷஹீதாகி விடுகின்றார். மற்றொரு சஹாபி வீட்லயே இருக்காங்க, ஒரு ஆண்டு கழித்து ஒரு மௌத்தா வரார். 2 சஹாபி ஒரே நேரத்துல முஸ்லிம் ஆனாங்க. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகி விட்டார், இன்னொரு சஹாபி சில ஆண்டுகள் கழித்து மரணிக்கின்றார்கள், மௌத்தை அடைகின்றார்கள். இந்த 2 சஹாபியையும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கனவுல பார்க்கறாங்க. இந்த 2 சஹாபிகள் தாமதமாக
கடைசியாக மௌத்தானார் அல்லவா, அவர் முதலில் சொர்க்கத்திற்கு செல்கின்றார். அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர், அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர், அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை கொடுத்தவர் இரண்டாவதாக சொர்க்கத்திற்கு நுழைகின்றார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி இது நடந்தது, எப்படி இது நடந்தது? அல்லாஹ்வினுடைய பாதையில் ஷஹீதானவர் முதலில் சொர்க்கம் செல்ல வேண்டும் அல்லவா, ஆனால் இவர் சொர்க்கம் செல்கின்றாரே முதலில் என்று சொல்லி மக்களிடத்தில் எல்லாரிடத்திலும் அதை கொண்டு மக்களிடத்தில் சொல்கின்றார். நேற்று நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல நம்ம பார்த்தோம்ல 2 சஹாபிகள் வந்தார்கள், அந்த 2 சஹாபியில் ஒரு சஹாபி ஷஹீதானாங்கல்ல, அந்த சஹாபியை விட கடைசியா படுக்கையில் மரணித்தவர் முதலில் சொர்க்கத்திற்கு செல்கின்றார் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த செய்தி நபியிடத்தில் செல்கின்றது. தஹா ரசூல் விளக்கம் தருகின்றார்கள். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது? நபி அவங்க கேட்டாங்க, இதில் என்னங்க ஆச்சரியம் இருக்கு? அவர் அதற்கு பின்னால் ஒரு ஆண்டு வாழ்ந்திருக்கிறார் அல்லவா, அந்த ஷஹீதிற்கு பின்னால் இந்த சஹாபி ஓராண்டு வாழ்ந்திருக்கின்றார் அல்லவா, அந்த ஓராண்டில் அவர் ரமலானை அடைந்திருக்க மாட்டாரா? ரமலானை அடைந்திருப்பாரே, அதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? அதுவே அவரை சிறப்பாக்கியது, அதுவே அவரை முதலில் சொர்க்கத்தை செய்ய வைத்தது, சொர்க்கத்திற்குள் நுழைய வைத்தது. இனி மிக்கவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த ரமலான், நம்மை வந்து அடையக்கூடிய ரமலான், நம்ம அடைய இருக்கின்ற ரமலான், நம் காத்து கொண்டிருக்கின்ற ரமலான் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருகின்றது, ரப்பையே தருகின்றது உங்களுக்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ரமலானை நாம் அடைய இருக்கின்றோம். இந்த ரமலானை நாம் பயனுள்ளதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்காக வேண்டி இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் அலங்கரிக்கிறான் என்பதை நாம் ஹதீஸ்களில் தேடி பார்த்தோம் என்றால், அல்லாஹு அக்பர், நமக்காக வேண்டி அல்லாஹ் இந்த ரமலானை எப்படி அலங்கரிக்கிறான் என்று தெரியுமா? சொர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறந்து வைத்துவிட்டு, சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து சொர்க்கங்களை அலங்கரித்து நரகங்களை அடைத்து வைக்கின்றான். நரகத்தை அடைத்து வைத்துவிட்டு ஷைத்தானுக்கு விலகிட்டு வைத்து விடுகின்றான். எல்லாம் செய்து விட்டு அல்லாஹ் முனாதி வானத்திலிருந்து அழைத்துக் கொண்டே இருப்பார்களாம். யா பாஇயல் கைர், நன்மை செய்யக்கூடியவனே, உன்னை நோக்கி ஒரு நல்ல நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் வாக்குவில் முன்னேறி வா, நல்லமல்கள் செய், அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடக்கூடிய விஷயத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தை நீ கழித்துக் கொள்ளப்பா, இந்த ரமலானுடைய மாதத்தை நீ பயன்படுத்திக் கொள்ளப்பா. உனக்காக வேண்டிய ஒரு கண்ணியமான மாதத்தை அல்லாஹ் தர இருக்கின்றானப்பா, நீ அதையெல்லாம் செய்து கொள் என்று சொல்லி வானத்தில் இருந்து ஒருத்தர் நமக்காக வேண்டி செய்து சொல்லிக் கொண்டே இருப்பாராம். இன்னொருத்தர் சொல்வார், பாவம் செய்யறவனே, இந்த மாதத்துல பாவம் செஞ்சிடாத, இது நன்மை இருக்குண்டான மாதப்பா, இந்த நேரத்துல நீ பாவத்தை செஞ்சிடாத, பாவத்தை குறைச்சிக்கப்பா, வேணாப்பா, பாவம் நான் செய்யாதப்பான்னு சொல்லி ஒரு மலக்கு நமக்காக வேண்டி சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். அவ்வளவு கண்ணியப்படுத்தி அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு கொடுக்க இருக்கின்றான். ரமலானுடைய மாதத்தை நம்ம எப்படி செலவு செய்யணும், என் வாழ்க்கையில நீங்க யோசித்துக் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில நீங்க முன்னேற வேண்டும் என்று நினைத்திருந்தால், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்க செல்ல வேண்டும் என்று இருந்தால் யோசித்து வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் தேவைகள் இல்லாமல் இல்லை, யாரிடத்திலும் தேவைகள் இல்லாமல் இல்லை, நாட்டங்கள் இல்லாமல் இல்லை, ஆசைகள் இல்லாமல் இல்லை. எல்லோருக்கும் பல ஆசைகள் இருக்கின்றன, எல்லோருக்கும் பல தேவைகள் இருக்கின்றன, பல கஷ்டங்கள் இருக்கின்றன. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரமலான் உங்களுக்காக வருகின்றது. நீங்கள் மேம்பட்ட வாழ்க்கை அடைவதற்காக ரமலான் வருகின்றது. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகருவதற்காக ரமலான் வருகின்றது. பொருளாதாரத்தில் இருக்கட்டும், கல்வியில் இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் நீங்கள் மேம்பட வேண்டும் என்றால் இதோ உங்களுக்காக ரமலான். நீங்கள் எதை கேட்டாலும் ரப்பு தர தயாராக இருக்கின்றான்.
நீங்கள் எதை பேசினாலும் ரப்பு கேட்க தயாராக இருக்கின்றான். அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். எவ்வளவு அல்லாஹ் ஒரு கல்வி இருந்தால், எவ்வளவு அல்லாஹ் ஒரு கல்வி இருந்தால், அல்லாஹ்வுக்கு ஆசை இருந்தால் நபி அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்வார்கள். ஒரு நோன்பாளியினுடைய நாவிலிருந்து வரக்கூடிய, அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வாசலை எனக்கு கஸ்தூரியை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் என்று சொன்னார்கள் என்றால் அந்த நோன்பாளியுடைய கண்ணியம் எங்கு இருக்கின்றது? அந்த நோன்பாளியுடைய மகத்துவம் எங்கு இருக்கின்றது? அந்த நோன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நோன்பு வையுங்கள். எந்த காரணத்தை கொண்டு, எந்த காரணத்தை சொல்லி நோன்பை விட்டு விடாதீங்க. வேலைக்கு போற நோன்பை விட்டுடாதீங்க. இந்த பாக்கியம் கிடைக்காது. அடுத்த ரமலானுக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது. நம்ம இதே பேசக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளில் எத்தனை நபர்கள் சென்ற ரமலானில் இருந்தார்கள், இந்த ரமலானில் இல்லை என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். இதுவே கடைசி ரமலான் என்று சொல்லி அமல் செய்யுங்கள். உங்கள் அமல்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளும் பொழுது எனக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு, இதை விட்டா எனக்கு அடுத்த வாய்ப்பு இல்லை என்ற எண்ணத்தோடு நீங்கள் அமல்கள் செய்யுங்கள். உங்கள் ரமலானை கழியுங்கள். எல்லா நல்ல அமல்களையும் கொண்டு வாருங்கள். வாழ்க்கையில மாத்துங்க. வாழ்க்கையை இப்படியே வாழ முடியாது. இப்படியே வாழ்ந்தால் ரப்பின் பொருத்தத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வினுடைய அன்பை அடைய முடியாது. அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்காக வேண்டியே அல்லாஹ் ஷைத்தானை விலங்கிட்டு நீ உனக்கு ஒரு ஆப்ஷன் தர, உனக்கு ஒரு வாய்ப்பு தர, என்கிட்ட வந்துருன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியதுதான் இந்த ரமலானுடைய மாதம். ரமலானை பயன்படுத்த வேண்டும். இந்த ரமலானை வீணா கழிச்சிட வேணாம். வேலைக்கு போற, நோன்பை விட்டுற, கஷ்டமா இருக்கு, தலைவலி, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் சொல்லி, சின்ன சின்ன சாக்கு போக்குகளை சொல்லி நோன்பை விட்டு விட வேண்டாம். நோன்பை விட்டு விட வேண்டாம். நோன்பு வையுங்கள். நோன்பு வையுங்கள். அங்க உங்களுக்கு அல்லாஹ்வே இருக்கின்றால் கேட்டு பாருங்கள். நோன்பு வைத்து நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கேட்டாலும் அல்லாஹ் தருவான். நீங்கள் தெருக்கள் நடந்து செல்கின்றீர்கள், அப்பே இது வேணும் ரப்பன் கேட்டு பாருங்க. நோன்பாளியா இருக்கீங்க நீங்க, அல்லாஹ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ரஹ்மத்துல் அவர் ரஹ்மான், அவன் ரஹ்மான், அவள் ரஹ்மான், அவள் அர்ஹமுர் ராஹிமீன். அந்த ரஹ்மானே உங்களுக்காக தர இருக்கின்ற பொழுது நீங்கள் கேட்டதை தர மாட்டானா? நம் ஆசைகளை நிறைவேற்ற மாட்டானா? இனி மிக்கவர்களே, அப்படிப்பட்ட நோன்பை எந்த காரணத்தை கொண்டு விட்டு விடக்கூடாது. எந்த காரணத்திற்காக வேண்டியும் நோன்பை விட்டு விடக்கூடாது. நமக்கு எல்லாம் ஒரு ஆசை இருக்கு. நான் கேட்டா என் துவா குபுல் ஆயிடணும். அல்லாஹ் கிட்ட கேட்டா என் துவா குபுல் ஆகும். ஒரு என்ன இருக்கும் தெரியுமா? நான் கேட்ட ஒண்ணு அல்லாஹ் தரான் தெரியுமா? அந்த தருணம் ரமலான். அந்த தருணம் ரமலான். நீ கேட்டா அல்லாஹ் கொடுப்பான். நபி அவங்க சொன்னாங்க ஒருவன் 3 நபர்களுடைய துவா கபூல் ஆகாம இருக்கிறது இல்லை. 3 நபர்களுடைய பட்டியலிட்டு சொன்னார்கள். இந்த 3 நபருடைய துவா குபூல் ஆகிறதா இல்லாம இல்ல, அவருடைய துவாக்கள் எல்லாம் குபூல் ஆகிறது என்று சொன்ன நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு பெற்றோருடைய துவா, பெற்றவர்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய துவா குபூல் ஆகும். அல்லாது எந்த விஷயத்திலும் தடை போடுவது கிடையாது. இதை நிப்பாட்டி வைப்பது கிடையாது. அவர்கள் உங்களுக்காக கையேந்தினால், அவர்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக கையேந்தினால் அல்லாத தர தயாராக இருக்கின்றான். இரண்டாவது, அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துவா குபூலாகும். அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா குபூலாகும். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்திருப்பவர்கள், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்திருப்பவர்கள் அவருடைய துவாவை எல்லாம் மறுப்பது கிடையாது. கேட்டா வாயசைச்சு கேட்டா தரக்கூடியவனாக இருக்கின்றான் ரப்பு. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொல்கின்றான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஏன் கிட்ட கேளுங்க? இந்த மஹ்லூக் கிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம். இந்த படைப்பினங்கள் பக்கம் தேவைகளை தூர தள்ளிவிட்டு என்னிடத்தில் கேளுங்கள். நான் தர ஆசைப்படுகின்றேன், நான் தர விருப்பப்படுகின்றேன். உனக்கு என்ன வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ரப்பை நாம் பெற்று இருக்கின்றோம். இந்த பாக்கியத்தை ரமலான் நமக்கு தர இருக்கின்றது. ரமலானை பயனுள்ளதாக கழியுங்கள். நோன்பு வச்சிருந்தோம், வயிற்று பட்டினியா போட்டுறோம். ஆனா வாய கண்ணு முக்க பட்டினியா போறது கிடையாது. நோன்பு வச்சிருந்தோம், வயிற்று பட்டினியா போட்டுறோம், நாக்கு பட்டினியா போட்டுறோம். இன்னைக்கு ஆரம்பிச்சுன்னா அவ்வளவுதான். அவன் அண்ணன் இந்த மாதிரி ஆமே, அவன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஆமே, அவன் மாமியா இந்த மாதிரி ஆமே. நான் கேட்டப்பா உனக்கு யார் சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு. அவன் மாமியா இந்த மாதிரி தான், ஒரு பெரிய குடும்பக்காரியா. எதுக்கு என்ன பண்றீங்க? இன்னைக்கு உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்தோம்னா ஊர்ல இருக்கிற ஊரை பார்க்கனா ஊரை இருக்க ஊர்ல என்ன பலம் இருக்கு எல்லாத்தையும் கழுவி முடிச்சிருவோம். ஒரு டீ கடையில போய் நின்று ஊரை பார்க்கறது எவன் என்ன குறை இருக்கு எல்லா குறையும் பேசிட்டு வந்துருவோம். எப்போ நம்ம முடிச்சுட்டு அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், முதல்ல பேச்ச குறையுங்க. ரமலானுடைய மாசத்தில் அமைதியாக இருங்கள். யாரும் பேசாதீங்க. சண்டை பிடிக்காதீங்க. யார் அபி அவங்க சொன்னாங்க, உங்ககிட்ட வந்து யாராவது சண்டை பிடிக்கிறாங்களா, வா நான் நோம்பாளிவா ஓப்பான்னு சொல்லிடுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட சண்டை பாருங்க.
இங்க நடக்கும், கஞ்சி ஊத்துறது சண்டை நடக்கும். என்ன ஊத்தும் போது அவன் மூச்சு ஒரு மாதிரி வச்சு ஊத்துனானே, நானும் அவ்வளவு கீழே உள்ளவனா, நானும் காசு கட்டதானே செய்யறேன், என்ன அவன் கஞ்சி இவ்வளவுதான் ஊத்துறான், பாதிதான் ஊத்துறான். இந்த இடத்துல நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துல நம்ம சண்டை போட்டிருக்கோம். கஞ்சிக்காக வேண்டியும் பேரிச்சம்பழத்திற்காக வேண்டியும் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கின்றோம். எல்லாம் தாண்டி இஃப்தாருடைய நேரம் நபி அவங்க சொன்னாங்க இஃப்தாருடைய நேரத்துல நீங்க கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யறான்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் வடையை தேடிக்கிட்டு இருப்போம். நம்ம வடை எங்க, சமோசா வச்சாங்களா, பக்கத்து தட்டுல இருக்கிறது என் தட்டுலயும் இருக்கா, எனக்கு வாழைப்பழம் வந்துருச்சா, அப்பதான் போண்டா வச்சு போடுவோம். நம்ம உள்ள கேட்க எதுவுமே இல்லாத மாதிரி, தேவைகள் இல்லாத மாதிரி, நாட்டங்கள் இல்லாத மாதிரி, ரப்பிடத்தில் எனக்கு எதுவுமே கேட்க இல்லையா, உட்காந்து சமோசா வரல எடுத்துட்டு வாங்க, இங்க இந்த லைன்ல சமோசா வரல பாருங்க, இந்த லைன்ல தண்ணி பாட்டு வரல பாருங்க. என்ன இது? முன்னாலே தயார் செய்து வைத்து விடுங்கள், முன்பதாக தயார் செய்து வைத்து விடுங்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்கள், அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கின்றான். அந்த நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு 5 நிமிடங்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்க. பாவங்கள் இல்லையா நம்மிடத்தில், குறைகள் இல்லையா நம்மிடத்தில், எவ்வளவு பாவங்கள் செய்து இருக்கின்றோம், நம் கல்விகளில் எவ்வளவு குறை இருக்கின்றது, என்னிடத்தில் எவ்வளவு குறைகள் இருக்கின்றது, கரைக்க வேண்டாமா, இந்த ரமலானில் அழிக்க வேண்டாமா? ரமலானுக்கு என்ன பெயர் என்று தெரியுமா? அழிக்குதல், கரைக்குதல் என்று சொல்லக்கூடிய பெயர் உண்டு. இந்த ரமலானில் உன் பாவங்கள் கரைய வேண்டாமா, உன் கல்விகள் சுத்தமாக வேண்டாமா, உன் பாவங்களே இல்லாத வாழ்க்கைக்கு நான் திரும்ப வேண்டாமா? நீ கேளுங்கள் எல்லாவிடத்தில். இஃப்தாருடைய நேரத்தை வீணாக்கிடாதீங்க. அதே போல நம்ம எல்லாம் நோன்பு வச்சிருவோம், ஃபஜ்ர வரமாட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நோன்பு வச்சிருவோம், ஆனா ஃபஜ்ர் தொழுகை யாருமே இருக்க மாட்டோம். முதல் நாள் மட்டும் பக்தியா 4 சஃப் 5 சஃப் ஃபுல்லா வருது, அப்படியே குறைஞ்சு வந்துடும். நபி அவங்க சொன்னாங்க, யார் இமாம் ஜமாத்தோடு ஃபஜ்ரை தொழுகின்றார்களோ முழு இரவு நின்று தொழுது நன்மை அல்லாஹ் தருகின்றார். நோன்பு வச்சிடுறோம், படுத்துறோம், அப்படியே பள்ளிவாசலுக்கு வாங்க, தொழுவுங்க, ஜமாத்தா தொழுவுங்க. அதற்கு பிறகு என்னென்ன செஞ்சுக்கலாம். அதே போல நோன்பு வச்சுட்டேன் தயாரா இருக்குன்னு சொல்லி தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டாம். இது இபாதத்துக்கள் செய்யக்கூடிய நேரம், இது அமல்கள் செய்யக்கூடிய நேரம். மதரசாலாம் ஏன் லீவ் விடுறாங்க தெரியுமா? மாணவர்களுக்கு இங்க அமல் செய்யக்கூடிய நேரம், இந்த நேரத்தை வீணடிக்க கூடாது. உங்களுடைய அமல்கள் அதிகப்படுத்துங்க. இந்த ரமலான் என்னை விட்டு கடக்கும் பொழுது, நான் ரமலானை விட்டு விடைபெற்று வரும் பொழுது நான் வருகிறேன் என்றால் ஒரு தூய்மையானவனாக, ஒரு தக்குவாவுடையவனாக ரமலானை விட்டு நான் விடைபெற வேண்டும். என் பாவங்கள் அழிந்து, என் கெட்ட குணங்கள் அழிந்து, நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறையெல்லாம் அழித்து விட்டு நான் ஒரு தூய்மையான மனிதனாக நான் இந்த உலகத்திற்கு அறிமுகமாகுவதற்கே ரமலான் என்று சொல்கின்றேன். உங்களை பரிசுத்தப்படுத்தும் இந்த ரமலான், உங்கள் கல்வை சுத்தப்படுத்தும் இந்த ரமலான், சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். நபி அவங்க சொன்னாங்க மறுமை நாளிலே அல்லாஹ் அழைப்பானாம் சிலரை. மறுமை நாளிலே இன்னஃபில் ஜன்னதி பாவன், நபி அவங்க சொல்லி தர்றாங்க, இன்னஃபில் ஜன்னதி பாவன், சொர்க்கத்தில் ஒரு வாசல் உண்டு, யுகாலு லஹு ரையான், அதற்கு ரையான் என்று பெயர். அந்த சொர்க்கத்தின் வாசலுக்கு ரையான் என்று பெயர். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அழைப்பானாம் அந்த அழைப்பாளிகளை, எங்கே அந்த நோன்பாளிகள் வர சொல்லுங்கள். எனக்காக வேண்டி தாகித்திருந்தானே, எனக்காக வேண்டி பட்டினியாக இருந்தானே, தன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு எனக்காக வேண்டி எல்லாவற்றையும் விட்டு நின்றானே, அந்த சாயும் எங்க, அந்த நோன்பாளி எங்க? அந்த நோன்பாளியை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்வானாம். அந்த நோன்பாளிகள் எல்லாரும் வருவார்கள். அல்லாஹ் நோன்பாளிகள் எல்லாரையும் கூட்டு வந்து இந்த ரையான் என்ற சொர்க்கத்தின் வாசல் வழியாக அவர்களை சொர்க்கத்தில் அனுப்பி வைப்பானாம். அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அந்த சொர்க்கத்தின் வாசல் அடைக்கப்படும். அதில் நோன்பாளிகள் மாத்திரம் தான் செல்வார்களாம், வேற யாரும் போக முடியாது. எல்லாம் கூப்பிட்டு போங்க, நீங்க எனக்காக நோன்பு வச்சிருக்கீங்க, எல்லாம் அனுப்பி வைப்பானாம். வல்லரஹ்மான் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தரட்டும், உங்க குடும்பத்தில் அந்த பாக்கியத்தை தரட்டும். இஃப்தாருக்கு தயார் செய்யுங்கள். அடுத்து சொல்வேன், இஃப்தாருக்கு தயார் செய்யுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபத்தர சாயிமன், யார் ஒரு நோன்பாளிக்காக வேண்டி
தயார் செய்கின்றாரோ அவர் இஃப்தார் துறக்க நோன்பு துறக்க ஒருத்தருக்காக நீங்க ரெடி பண்றீங்க, ஒரு நோம்பாளிக்காக நீங்க நோன்பு துறக்க ரெடி பண்றீங்கன்னா குத்திபல்லஹு மிஸ்ல அஜரிஹி அவருடைய நன்மை உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்ப நீங்க பள்ளிவாசல்ல வர்றவங்களுக்கு 10 பேருக்கு நோம்பாளிக்கு கஞ்சி ஊத்திட்டீங்கன்னா எத்தனை நன்மை, எவ்வளவு நன்மைங்க. நீங்க சொன்னாதான் எனக்கு கேட்கறீங்கன்னு தெரியும். எனக்கு 10 பேருடைய நன்மை 11 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 11 நோன்பு வச்சு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடைகின்றோம். ஒரு 100 பேர் இங்க பள்ளிவாசல் நோன்பு இருக்கிறாங்கன்னா 100 பேருக்கு தர்றீங்கன்னா 100 பேர் வைத்த நன்மை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தயாராக இருக்கின்றான். எடுத்துக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள், நன்மைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தயாராக இருங்கள், செலவு பண்ணுங்க. ரமலானுடைய மாசத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி, பள்ளிவாசலுக்காக வேண்டி, நோன்பாளிகளுக்காக வேண்டி செலவு பண்றதுல கஞ்சப்பட வேண்டாம். இந்த காலத்தில் நபி அவர்கள் வாரி வாரி இறைத்தார்கள். ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் இறையுங்கள் வாரி வாரி. அல்லாஹ் உங்கள் கல்வை விசாலமாக்கி உங்கள் பொருளாதாரத்தை விசாலமாக்கி தருவான். உங்கள் பொருளாதாரத்தை எல்லாம் விசாலமாக்கி தருவான். ரமலானுடைய மாதத்தில் அதிகமா செலவு பண்றது, அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பாளி வர்றவங்களுக்கு கஞ்சி கொடுக்கிறது, அவங்களுக்கு விட பொறுப்படுத்திக்கணும். நீங்க பள்ளியில நான் பார்த்து, சின்ன வயசுல இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன், பள்ளியில சண்டை நடக்கும். எதுக்கு தெரியுமா? நம்ம போற சண்டை கிடையாது, என் கஞ்சி கொஞ்சம் ஊத்திட்டாங்க, அதிகம் ஊத்திட்டாங்க, அந்த சண்டை கிடையாது. பள்ளிவாசல்ல சண்டை நடக்கும். எதுக்கு தெரியுமா? நான் நோன்புக்கு இன்னைக்கு வைக்கிறேன், நீ நான் தான் இன்னைக்கு வைப்பேன், சண்டை நடக்கும். நான் நோம்பாளிக்கு நான் ரெடி பண்றேன்னு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம பேரை போட்டு கொடுப்பாங்க. முதல் நோம்புக்கு நீங்க கொடுங்க, 2வது நோம்புக்கு நீங்க கொடுங்க, 3வது நோம்புக்கு நீங்க கொடுங்க சொல்லி அப்படி வரிசையா கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து தந்துருவாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்தது. இந்த குணங்களை திரும்ப புதுப்பியுங்கள் உங்கள் வாழ்க்கையை. இப்ப முடிவு பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் முதல் நோன்புல நான் எல்லாருக்கும், நோம்பாளிகள் எல்லாருக்கும் நான் அவங்களுக்காக வேண்டி நோம்பு திறக்கிறதுக்காக இஃப்தார் தயார் செய்கிறேன். 2வது நாள் நான் தயார் செய்கிறேன், 3வது நாள் நான் தயார் செய்கிறேன். எங்கேயும் போய் பள்ளிவாசலுக்காக வேண்டி, நோம்பு திறந்ததுக்காக வேண்டி நம்ம அங்க போய் நிக்கணும் இங்க போய் நிக்கணும் இல்ல. மஹல்லாவுல நீங்க இருக்கீங்க, உங்களுக்காக நன்மைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதற்காக சொல்கின்றேன், மறுமைக்காக சொல்கின்றேன், சேர்த்துக் கொள்ளுங்கள். நோம்பாளிக்காக வேண்டி இஃப்தாருக்காக தயார் செஞ்சு பாருங்க. அந்த எல்லா நன்மையும் அல்லாஹ் சேர்த்து தர்றான். அந்த நன்மையை எல்லாம் அல்லாஹ் சேர்த்து தர்றான். இந்த பாக்கியம் கிடைக்கும். நோன்பாளிகளுக்காக செய்வது, நோன்பு திறப்பதற்காக செய்வது, எல்லா விஷயத்திலும் உங்கள் கொடையை இந்த இடத்துல திறந்து விழுங்க. என்ன பண்ண முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணுங்க. வாரி இறங்குகின்ற நான் ரமலானுடைய மாசத்துல வாரி இறங்க. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில இந்த ரமலான் உங்களுக்கு இரட்டிப்பாக தரும், பன்மடங்காக தரும். இல்லை, அல்லாஹ்வே தரும் உங்களுக்கு, அல்லாஹ்வே உங்களுக்கு தரும். அல்லாஹ்வே உங்களுக்கு வருகின்றான். அனா அஜிசிபிஹி, அல்லாஹ் சொன்னான், அனா அஜிசிபிஹி, நானே கூலி தருகின்றேன். இதற்கெல்லாம் கூலியை நிர்ணயித்தது அல்லாஹ். நானே கூலி கொடுத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அவன் என்ன கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு அரசர்கிட்ட போயிட்டு அரசர் என்ன பண்ணாரா, நிறைய பொற்காசுகள் எல்லாம் வச்சுட்டு, இது எதை தொட்டாலும் உங்களுக்கு அப்படின்ட்டாரா, இது எதை தொட்டாலும் உங்களுக்கு அப்படின்ட்டாரா. உள்ளவங்க எல்லாம் ஒவ்வொன்னு போய் தொட்டாங்க. அந்த அரசர் கூட இருந்து பார்த்துட்டே இருந்தாரு. எதை தொட்டாலும் எனக்கு தானா? ஆமா, நீங்க எதை தொட்டாலும் எனக்கு தான். நேரா போய் அரசு தலையில கைய வச்சாரா. அரசு தலையில கைய வச்சாரா. நீ எனக்கு வேணும்னு கேட்டாரா. அரசரே நீங்களே எனக்கு வேணும்னு கேட்டாரா. நான் சொல்கின்றேன், அல்லாஹ்வையே பெற்றுக்கொள்வோம். இந்த ரமலானில் அல்லாஹ்வை அடைந்து கொள்வோம். ரமலானுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நமக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த ரஹ்மான் நாம் எதையெல்லாம் பேசினோமோ, நம்ம எதையெல்லாம் கேட்க வைத்தானோ அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலானை பயனுள்ள ரமலானாக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறக்கூடிய ரமலானாக ஆக்கியர் புரிவானாக. கெட்ட விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அடுத்தவர்கள் போட்டி, பொறாமை, கந்திஷ்டிகளிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. மேலும் இதை போன்ற பல ரமலான்களை அடைந்து அதில் ரமலானை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.